ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பிஎஃப் கணக்கு வச்சுருக்கக்கூடிய தனியார் துறை ஊழியராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய அடிப்படை சம்பளத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுடைய அடிப்படை சம்பளத்தில் இந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரப்போகிறாங்க. இப்போ இந்த மாற்றத்தினால இனிமேல் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் குறையுமா அல்லது உங்கள் எதிர்கால ஓய்வூதிய சேமிப்பு இன்னும் அதிகமாகுமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டாயிரத்தி 14 இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு கம்பெனியில் 20 பேர்த்துக்கு மேலே வேலை செஞ்சு அவங்களுடைய அடிப்படை சம்பளம் 15,000 கீழே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் பிஎஃப் பிடிப்பாங்க. அதே 15,000 மேலே சம்பளம் வாங்குறீங்களா இருந்தால் அவங்களுக்கு பிஎஃப் பிடிச்சாகணுன்ற கட்டாயம் கிடையாது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சம்பள வரம்பை 15,000 25,000 மத்திய அரசாங்கம் உயர்த்த போகிறதா ஒரு பேச்சு அடிபடுது. அப்படி ஒரு வேளை அவங்க உயர்த்தினாங்க அப்படின்னா 25,000 கீழே சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே இனிமேல் பிஎஃப் கணக்கு கட்டாயம் ஓப்பன் பண்ணி ஆகணும். மாதம் அவங்களுடைய சம்பளத்துலேருந்து 12% பிஎஃப்காக பிடிச்சிக்குவாங்க. இப்போ இதனால் உங்கள் கைக்கு கிடைக்கிற சம்பளம் வேணால் குறையலாமே விழிஞ்சு நாளைக்கு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்கள் கையில் மிகப்பெரிய தொகை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது தனியார் துறையில் அடிப்படை சம்பளம் 15,000 25,000 வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.